ஹலோ காய்ஸ், நம்ம பொங்கல் செலிப்ரேஷனுக்கு புது ட்ரெஸ் எடுக்க தான் இப்போ போகிறோம். இன்னைக்கு பொங்கல்ன்றதால செம்ம டிராஃபிக்ங்க. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? போற வயல அப்படியே நம்ம தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கேக் ஆட்டோ கொடுக்க ராகவேந்தர் பேக்கரி போயிட்டேன். நம்ம தம்பி அப்படியே ஆனா மாட்டு தானே பிறந்த நாள், உங்க தங்கச்சி இல்லாம பிறந்த நாள்னு சொல்லிட்டு கேட்டாப்பல நக்கல்யா அவனுக்கு. அப்படியே அங்கிருந்து கிளம்பி சோத்து பக்கம் நம்ம ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு வந்துட்டோம். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடா. சரி ஓகே, உள்ள போய் பார்த்தா செம்ம ரஷ்ஷா இருந்தது. உள்ள போன உடனே அண்ணா ஃபேண்ட் ஷர்ட் இருக்கான்னு கேட்டேன். நம்ம கடையில ஃபேண்ட் ஷர்ட் இல்லப்பா, இங்க காய்கறி தான் விற்குதுன்ட்டாரு. அண்ணா என்னன்னா சொல்றீங்க? பின் என்னப்பா ட்ரெஸ் கடைக்கு வந்துட்டு பேண்ட் ஷர்ட் இருக்கான்னு கேக்குற? நியாயமா இது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அங்கே ஒரு தம்பி அண்ணா உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் வேணும்னு கேட்டப்பல நம்ம கொஞ்சம் மாடலாக எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு பேண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னப்பல சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவும் நல்லா மாடலாகவும் இருந்தது. அது அப்படியே போட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பிளாக் கலர் ஷர்ட் ஒன்று எடுத்து கொடுத்தாப்பல நல்லா இருந்தது. இந்த ஷர்ட் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிருந்ததுன்னா கொஞ்சம் இது ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குன்னு சொன்னாப்பல. சரி ஓகே சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்தது. தம்பி அப்படியே குவாலிட்டி ரெண்டு டி ஷர்ட் எடுப்பான்னு சொன்னேன். அண்ணா இங்கே எல்லாமே குவாலிட்டி தான், நீங்கள் குவாலிட்டி இருந்தால் உங்களுக்கு சூட் ஆகும்னு சொன்னாப்பல. கிரிஞ்சிங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. அப்படியே நம்ம தம்பி எடுத்து கொடுத்த டி ஷர்ட்டை போட்டு பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. சரி ஓகேப்பா இதுவே போதும்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து பில் கொண்டு போயிட்டேன். அப்படியே அங்கே ஒரு கண்ணாடி இருந்து பார்க்குறது நல்லா இருந்தது. அதை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தா சொல்லுங்க. அப்படியே மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அப்படியே வந்த கஸ்டமர் எல்லாருமே நம்ம சேனலை பற்றி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக போச்சுங்க. நான் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அப்படியே நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம கடையில் உமன்ஸ் வேலை செய்யலான்னு கேட்டேன். அண்ணா பொண்ணுங்களை வேலை வச்சா உங்களை மாதிரி கரெக்ட் பண்ணிடுறாங்கன்னு சொன்னாப்பல. டேய் இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அப்படியே அங்கிருந்து வந்தா நம்ம கேமராமேன் சப்பல் வாங்கி கொடுன்னு கேட்டாப்பல. அவனுக்கு அப்படியே சப்பல் வாங்கி கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே பேக்கரி வந்துட்டோம். பேக்கரியில் நேம் டேட்டா பார்த்து ஏஜ்லாம் கேட்டாங்க. அதெல்லாமே எழுதி கொடுத்து கரெக்டாக வாங்கிட்டோம். மொத்தமாக வாங்கிட்டு அப்படியே மீதி காசில் நம்மளுக்கு 5 ரூபா ஐஸ்கிரீம் ஒன்று. ஆக்சுவலாக அது ஐஸ்கிரீமில் சாக்லேட் மாரி இருக்கும், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்தா எல்லாம் டான்ஸ் ஆடிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஓகே ஐஸ் கேக்குன்றதால சீக்கிரமாக வெட்டலாம் சொல்லிட்டு அப்பயே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் வாங்கி போகும்போது நம்ம தங்கச்சி நம்மளுக்கு ட்ரீட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாப்பல. ட்ரீட்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோன்லேயே ஒன்று ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி ஓகே அப்படியே நம்மளும் கேக் பாப்பாக்கு அப்படியே வீட்டு விட்டு கையில் ஒரு 500 ரூபாந்துங்க. சரி பாப்பாக்கு அப்படியே கொடுத்துலாம்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவ்வளோதாங்க. நம்ம சேனல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.